ஃபுல்லாகவே ஹோட்டல் தான். ஹோட்டலில் கூட சரக்கு இருக்குது, சரக்கு வச்சுருக்காங்க. கை போட்டு வாங்கன்னு வாங்கிட்டு இருக்குது. செம்ம ஃபீலுங்க, தரமாக இருக்குது. மஸ்ட்டுங்க கோவா வந்துட்டிங்கன்னா பாகா பீச் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம். அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி நம்ம பசங்க எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. பேசிக்க மாட்டாங்க, பட் ஸ்கேமில் மட்டும் மாட்டாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஸ்கேமில் மட்டும் மாட்டிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா பாகா இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் நைட் லைஃப் கோவா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இருக்கும். கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. மாத்தி பேசுறேன். வெளியே தண்ணி தெரிக்கும்டா. வேணுகோபால் பயந்துட்டாரு. ரூல்ஸ் மாத்துறாரு. நீ ஓட்டதான தழும்பு தழும்பு தங்கராசு. சரியா உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காந்து நீ எப்படி சொன்ன வீடியோ வந்து வீடியோ போனா கட் வீடியோ அங்க போயிட்டு மறுபடியும் திரும்ப கட் வீடியோ எடுத்துக்கிறேன். மாமனுக்கு மனசாச்சு கிடையவே கிடையாது. சரி ஓகே, இவ்வளவு பேசல இறங்கி பண்ணேன். போலாம் ரெடி. சாமி கும்பிடு, சாமி கும்பிட்டு போலாம், சாமி கும்பிட்டு போ. ஓகே ரெடி போலாம். அதே மாதிரி மேல அடிச்சாலும் வந்துடலாம். தொட்டே வந்துட்டேன். இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணியில வந்து எப்படி மூழ்கி இருக்குன்னு பாக்குறது. இப்போ வந்து வெற்றியா தோல்வி யாரு வந்து நான் ஒரு அவர் அந்த போட்டியிலே பயந்துட்டாரு. இதுக்கு வர மாட்டாரு. ஓகே ஓகே ஜெயிக்கிறோம் இல்லையோ வேணும் நம்ம சண்டை செய்யறோம், செஞ்சுடுறோம். ரெடி
ஃபர்ஸ்ட் முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒட்டிய இது பாரு தலையை எப்படி போட்டு வச்சிருக்கேன் முன்னாடி வெளியே வண்டி நாங்களாம் வந்து கேளுங்க இப்ப தண்ணிக்கிறதுக்கு பணிக்கையே தலைவிட்டாரு ஒரு சிக்கிச்சா ப்ரோ ப்ரோ நான் சிக்கிச்சா எல்லாரும் வந்தாச்சு நாங்க எல்லாம் அப்பவே வந்துட்டேன். நான் பாருண்ணே எவ்வளோ நேரம்னு பாருண்ணா பார்த்துக்கலாம் விடுண்ணா. 40 கரெக்டா 41 வின் 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 வின். அடுத்ததாக நம்ம பிளேயர் வர பெரிய பெரிய 41 என்னன்னு வராது. ஃபர்ஸ்ட் ஆள் லேக்காது போய் எஞ்சிருக்கிறாரு. நான் வெளியே வந்தானே நீ பண்ணிட்டேன். அம்மா எவ்வளவு நேரம் போன சூறா கிடைக்கல வெளியே முடிச்சுட்டாங்க. தரையோட தரைய போயிட்டு இருக்காரு. என்னாச்சு? முடிஞ்சு 500 ரூபா வின்னு. 500 ரூபாய்க்கு இதே பெருசு. வச்சுங்க நான் காட்டு இவருதான் ஹாய் வணக்கம், நான் உங்க எஸ்எஸ் கத்தம்லா. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பீச் இது? கோவாவில் பாகா பீச். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பாகா பீச்சுக்கு போக போகிறோம். ஈவினிங் போல் பாகா பீச்சுக்கு போக போகிறோம். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நீட்டாக கிளம்பிட்டு இருக்காங்க. வச்சுன்னு கிளம்பியாச்சு. பாகா பீச் போயிட்டு இந்த ஒரு பட்டாயா ஸ்டேஜில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் எல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கீங்கன்ட்டு பார்ப்போம். அதான் இது வந்து இங்கே எடுத்த ட்ரெஸ். எல்லாருமே அதே மாதிரி தான் போட்டுருக்கோம். போகலாம். வேணும் இந்த போகலாம். நம்ம அடுத்தாச்சு. வேணும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கிளம்பிட்டாரு. போடு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஐயோ ஆளு ஆளு ஆளு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பியாச்சு நினச்சி இப்போ அங்கே போயிட்டு மாஸ் பண்ணுறோம். அவன் பைத்தியக்காரன். அவன் வீடியோ எடுத்துக்கிறான். அவன் எடுத்து பிக்சர் அவரு பைத்தியக்காரனா? சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து பாகா பீச்சுக்கு போகிறோம். போயிட்டு அங்கே எப்படி இருக்கு என்னன்னு பார்க்க போகிறோம். சரி ஓகே. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் லைனாக வந்துட்டு ஒன் பை ஒன்னா, டே பை டேவா அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துருங்க. கோவாலேயே பான்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க போகலாம். நம்ம போயிட்டு பாகா பீச் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம ரூம்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக ஷாப்பிங் மார்க்கெட் இருக்குது. தெரியலைங்களே, அவங்க இருந்த ஹோட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரேன். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, ஃபுல்லாக கோவா ட்ரெஸ் எல்லாம் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் 1 லிட்டர் வச்சுப்பாங்க. வாங்கலாம் வாங்கி வச்சுக்கலாம். சரக்கு கடை தான் இங்கே ஏகப்பட்ட சரக்கு கடை. எக்கச்சக்கமான சரக்கு கடை தான் அதிகமாக இருக்குது. தெரியாம சாமி
காது கட் ஆயிட்டு நான் அப்படியே போட்டுட்டேன் உதாரணம் ஏன்னா இந்த வண்டிக்கு அந்த சைஸ் செட் ஆகுது நான் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பாகா பீச்சுக்கு வந்துட்டோம். போயிட்டுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வழியாக உள்ள போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே ஹோட்டல் தான். ஹோட்டலில் கூட சரக்கு இருக்குது, சரக்கு வச்சுருக்காங்க. இடம் சரக்கு இல்லாத இடமே இல்லை. ஐஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாகா பீச்சுக்கு வந்துட்டோம். பாகா பீச் தான் இங்கே ஸ்பெஷல். பாகா பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சப்போஸ் யாருமே போயிட்டு உள்ளே இறங்கிடக்கூடாது, கடலில் இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கடல். இருங்க எங்கள் அம்மா வீடியோ கால் வருது. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாகா பீச் வந்துட்டோம். பாகா பீச்சில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கடல் அலை போட்டு வாங்கன்னு வாங்கிட்டு இருக்குது. செம்ம ஃபீலுங்க, தரமாக இருக்குது. மஸ்ட்டுங்க கோவா வந்துட்டிங்கன்னா பாகா பீச் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா நைட் டைமில் வாங்க, அப்போ தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜொலிக்குது, அப்படியே ஜொலிச்சிட்டு இருக்குது எல்லாமே. இருங்க பேக் கேமரா யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும், ஃபுல்லாக ஜொலிக்குது அப்படியே ஜாமுன்னு. ஃபுல்லாக அந்த இடத்துலலாம் டிஜே பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஐ லவ் பாகா பீச், இதோட பேர் பார்த்தீங்கன்னா பாகா பீச்சு. எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் எல்லோரும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அங்கே ஒரு கேங்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பியர்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் சரக்குலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நீட்டாக குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு, இப்போ வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு தரமாக சுற்ற போகிறோம். நான்வெஜ் எல்லாரும் வாங்க கோவா வாங்க, வரா மட்டும் இருந்துடாதீங்க. அப்புறம் ஆனால் என்னன்னா நாங்கள் இருந்த ரூமுக்கு பக்கத்தில் தான் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது இது எல்லாமே. ஆனால் எங்களுக்கு தெரியல, ஆனால் இப்போ தான் வந்து வரவே இல்லை. 14 கிலோமீட்டர் நாங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பக்கம் போனோம். ஒரு கடை இல்லை, ரூப்பே கிடையாது இருக்குது. சரி ஓகே வாங்க போய் சாப்பிடுவோம். பசிக்குது, சாப்பாடு வாங்கி தருவீங்களா? பசிக்குது, சாப்பாடு வாங்கி தருவீங்களா? பசிக்குது. இங்கே ஃபுல்லாக என்ன வேணால் ஃபுல்லாக எல்லா விதமான சாப்பாடெலாம் இருக்குங்க, நீட்டாக சாப்பிட்லாம். ஃபாரினோட ஃபுட்டு எல்லா சாப்பாடுமே இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போது சாப்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு எவ்வளோ போட் இருக்குன்னு பாரு, எல்லாம் கடலுக்குள்ளே போகிற போட்டு. இங்கே ஃபுல்லாக சாமி கோயில் பார்த்திங்கன்னா பாபா கோயில்னு இருக்கும். அப்புறம் ஃபுல்லாகவே கிறிஸ்டின்ஸ் கோயில் தான் இருக்கும். பாபா பீச் கோவா, இதனாலே நம்ம முடியல கோவா. பாகா பீச்சோட ஃபுல்லாக மார்க்கெட். வயசு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சாப்பிட்றதுக்காக சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம், ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எந்த இடத்துலனா பாகா பீச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம். பசங்கள்லாம் அங்கே வந்துட்டுருக்காங்க. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கன், பீஃபு, அப்புறம் எல்லா விதமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் வச்சு அமைச்சிட்ருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீஃப் வறுவல். சரி ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இப்போது சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கோம். சிக்கன் பிரியாணி சாப்பிட வரோம். சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம். அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி நம்ம பசங்க எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு. வந்து மட்டன் கபாப் சாப்பிடு பார்ப்போம். மட்டன் இது மட்டன் வேணும்னா இது மட்டன் தானே. கோவாவோட பாகா பீச்சுக்குள்ளே மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்கோம். ஜஸ்ட் என்டர் பாயிண்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கேம் நடக்கும்னு மட்டும் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கிங்க. ஸ்கேம்னு பெரிய ஸ்கேம் என்ன நடக்குன்னா, ஒன்று ஆல்கஹால், அதுக்கப்புறமா பப்புங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுல தான் ஃபுல்லாகவே ஸ்கேம் நடக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஓகே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அழகை மட்டும் ரசிச்சிங்க, அந்த ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு பேஜுக்குள்ளே போகாதீங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே நம்ம பாகா பீச்சுக்காக உருவாக்கப்பட்டது.
இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க ஃபுல்லாக லைட்டிங் தான், ஃபுல்லாக அங்கங்கே அவங்க ஒருத்தங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே யாரும் யாரையும் எதுவுமே பார்த்துக்க மாட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனைனாலும் பேசிக்க மாட்டாங்க. பட் ஸ்கேமில் மட்டும் மாட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஸ்கேமில் மட்டும் மாட்டிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா பாகா பீச். அங்கே ஒரு பீச் இருக்குது பாருங்கள், அது வந்து வேறு பீச்சு. இந்த மாதிரி நிறையா பீச் இருக்கும், அங்கங்கே ஒவ்வொரு பீச் நிறையா பீச் இருக்கும். பீச் இங்கே இருக்குது அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா கடல் அலை பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு, தெரியுதா? கடல் அலை வந்துட்டுருக்கு. எல்லோரும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. வேணும் பாருங்கள், ஜாலி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவாலேயே வாக் ஸ்ட்ரீட் மாதிரி ஒன்று இருக்கும். வந்து தாய்லாந்தில் எப்படி வாக் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கோவாலேயும் இருக்குது. அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அந்த வாக் ஸ்ட்ரீட் தான், நடந்து போயிட்டு ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி நிறையா இருக்குங்க. உங்களுக்கு காட்டுறேன் நைட் லைஃப் கோவா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இருக்கும், எடுத்துக்காட்டாக இருக்கலாம். அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டு அவ்வளோதான். இது வந்து அந்த ஸ்ட்ரீட்டோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி எல்லாமே மப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆல்கஹால், அப்புறம் இந்த மாதிரி தாங்க அந்த 18+ இதுதான் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக. தென் அதுக்கடுத்து பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும், ஹோட்டல்லாம் இருக்கும், நிறையா ஹோட்டல் இருக்கும், ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே கோவா அப்படிங்கிறதுக்கு வருவாங்க பெரிய ஆளுங்க. சரி ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். சரி ஓகேங்க, நான் ஆல்வேஸ் எத்தனை நடைபெறுது உங்களை சேர்க்க தமிழ் சிரிச்சிட்டேங்க, சிறுமடி சிரிச்சு கேள்வி ஓகே, பாய்.